நீங்க இது எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. நீங்க நிறைய பேர் ஆண்டவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில பார்க்கிறதற்கு, நடக்காதவைகள் நடப்பதற்கு நம்ம நினைக்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமா உட்காந்து ஏதோ சொல்றாங்க கேட்டுட்டு, ஏதோ கேட்டு பார்க்கலாம், சொல்லி பார்க்கலாம், சும்மா ஜெபம் பண்ணி பார்க்கலாம், ஏதோ வாயில வந்து மனப்பாடமான 2 ஜெபத்தை சொல்லிட்டு நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், எழுப்பி போலான்னா அவர் உனக்காக நிற்க போகிறது இல்லை. He is not going to stop for the casual speaker. ஒரு சாதாரணமாக மேலோட்டமாக தேவனை எப்படிப்பட்டவரோன்னு பார்த்துட்டு போக விரும்புறவங்களுக்காக நிற்க போறது இல்லை. அவரை உண்மையாய் நீ தேடுகிறாயா? அவரை நிற்க பண்ற வரைக்கும் நான் விட மாட்டேன், நீ உறுதியாய் பிடிக்கிறாயா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கூட்டம் அதிகம், அநேகர் முண்டியடித்து கொண்டு வருகிறாங்க. எதுக்கு வர்றாங்க தெரியுமா? ஜஸ்ட் ஹேவ் an experience. நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் ஒரு ஆராதனைக்கு போனேன், நானும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அவ்வளவுதான். பட் they don't want Jesus to stop for them. அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, என் நிலைமை தான் இயேசுக்கு தெரியும்ல, அவர் வந்து என்ன பார்த்துட்டு போட்டோம், என்ன வந்து சுகமாக்கிட்டு போட்டோம், எனக்கு உதவி செஞ்சுட்டு போட்டோம். இயேசு அப்படி வரப்போகிறது இல்லை. Are you willing to stop him this morning? அவரை நிறுத்துவதற்கு நீ கதற ஆயத்தமா? இன்னைக்கு சில நம்முடைய வாழ்க்கையில் சில பயங்கரமான போராட்டங்களை சிக்கியிருப்போம். ஆனா அவ்வளவு அழுத்தத்தின் நடுவிலையும் நம்முடைய இருதயம் உடைந்து கர்த்தர்ட்ட நம்ம திரும்புறதில்லை. சும்மா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறோம். இல்லை, அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிப்பார். இன்றைக்கு காலையிலே உண்மையாய் நீ கதறுவாயானால் இன்றைக்கு அவருடைய மகிமையை நீ காண்பாய். I tell you, this opportunity is not going to stay for long. இயேசு நிற்க போகிறதில்லை, கடந்து போக போகிறார். உன்னை பற்றி முழுவதும் அறிந்திருந்தாலும் அவர் உனக்காக நிற்க போகிறதில்லை, அவர் கடந்து போகிறார். அவர் கடந்து போகிற வேளையில், ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து உம்மை நோக்கி கதறுவேன் ஐயா, என்னை கடந்து போயிடாதீங்க, என்னை கடந்து போயிடாதீங்க, என்னை ஆசீர்வதிக்காம என்னை கடந்து போயிடாதீங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு கரம், உம்முடைய கரம் என் மேல் நீட்டப்படணும், என்னை நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கணும், என்னை விடுதலை ஆக்கணும், என் வாழ்க்கை மாறணும் என்று நீ கதறுதலோடு வருவாய். ஆனால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், அவருடைய மகிமை நீ காணாமல் போகவே மாட்டாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டத்தில் எத்தனை பேர் இந்த கதறுதலோடு வந்திருக்கிறீங்க? அல்லது சும்மா ஒரு சர்வீஸ் ரெகுலராக ஒரு ஆவரேஜான ஒரு அட்டெண்டராக நாங்கள் வந்து உட்காந்துட்டு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எப்போ முடியும் எழும்பி போகலான்னா நீங்கள் வருவீங்க போவீங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் மாற போகிறதில்ல. ஆனால் உண்மையான இருதயத்தோடு கதறலோடு அவரை தேடுவோமானால் அவருடைய வல்லமை நம் வாழ்க்கையில் அனுபவிப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. பர்த்திமேயு சொல்லல, ஒருவேளை இன்னைக்கு போயிட்டாரு, பரவாயில்ல, நாளைக்கு வரட்டும், இன்னொரு முறை பார்க்கலாம், வேற ஒரு நாள் வரட்டும், இன்னொரு நல்ல சமயம் வாய்க்கும் போது நான் கூப்பிடலாம், ஃபர்ஸ்ட் டைம் கூடும் போதே நின்னாருன்னா பார்க்கலாம், இன்னொரு முறை ட்ரை பண்ணுவோம், அவர் இன்னைக்கு பிஸியா இருக்கார் போல இருக்கு. அதெல்லாம் கிடையாது. பார்க்காம போக மாட்டேன், அவருடைய தொடுதல் அனுபவிக்காம நான் போக மாட்டேன், அவருடைய அற்புதத்தை அனுபவிக்காம போக மாட்டேன். I want the touch of God. I want him to change my life. I have no other source, I have no other way. He is my only way. அன்றைக்கு அவன் தீர்மானம் எடுத்துட்டான், இனிமேல் நான் பிச்சை எடுக்க போறதில்லை, இனிமேல் நான் கூட நான் இருக்க போறதில்லை, இன்றைக்கு நான் ஒரு அற்புதம் பார்க்காம நான் போக போறதில்லை. ஒரு தீர்மானம் எடுத்துட்டான் அவன் வாழ்க்கையில். I have no other alternatives, no other options left for me. It is only Jesus. அவரை அல்லாமல் எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாதுன்னு அவன் தீர்மானம் எடுத்தான். தேவன் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணினா, தேவன் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணினா, அன்றைக்கு அவன் வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The chance to stop Jesus is just going past us. இயேசுவை நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நம்மை கடந்து போகிறது. நிறுத்த போகிறீர்களா? வேடிக்கை பார்க்க போகிறீர்களா? நிறுத்த போகிறீர்களா? அமர்ந்து அவராக உங்களிடத்தில் வர வேண்டும் என்று காத்திருக்க போகிறீர்களா? இல்லை. இன்றைக்கு கதறுவேன் ஆண்டவரே. இன்றைக்கு காலையிலே உங்களுக்கு நான் ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கிறேன். நீ கதறுவாய் ஆனால் உன் கதவுகள் திறக்கப்படும். நீ கதறுவாய் ஆனால் உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. திறக்கப்பட முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. உன் வாழ்க்கையிலே மாற்ற முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. நீ எந்த தாகத்தோடு நீ வந்திருக்கிறாய்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை தேவன் திருப்தியாக்குகிறவர். உண்மையா நீ தாகமா இருக்கிறாயா? Do you know your situation where you are? Or you want to just survive and just go on with your life? உண்மையாகவே மாற வேண்டும் என்ற தாகம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது இருக்கிறபடி அப்படியே சமாளித்து கொண்டு போகலாம் என்ற நிலைக்கு வந்துட்டீங்களா? இல்ல ஆண்டவரே, உம்மை பார்க்காம நான் போக மாட்டேன். இன்னைக்கு உண்மை நான் சந்திச்சே ஆகணும். இன்னைக்கு உங்களுடைய கரம் எல்லாம் நான் இங்கிருந்து போக மாட்டேன். எனக்கு ஒரு பதில் வேண்டாம்ப்பா, எனக்கு வேற வழி தெரியல. உண்மை இல்லாமல் எனக்கு வேறு ஒரு ஆதரவு இந்த உலகத்தில் இல்லப்பா. நீங்க எனக்கு செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன சந்திக்கணும், என்ன தொடணும், என் வாழ்க்கையை நீங்க மாற்றணும். என் லைஃப் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, எனக்கு எங்க போகணும்னு தெரியல, என்ன யோசிக்கணும்னு தெரியல. ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். உண்மை நான் கண்டிப்பா சந்திக்கணும். ஆண்டவரே, நான் ஓடணும், நான் ஓடுறேன், நான் எழும்பணும்னா எழும்புறேன், ஏறணும்னா ஏறுறேன், சத்தம் விடுறா சத்தம் விடுறேன், இன்னும் உரத்த சத்தமா நான் கூப்பிடுறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க நிக்கணும் எனக்காக, என்னை கடந்து போயிடக்கூடாது. You should not pass me, Lord.
என்னை கடந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த நிலைமை அப்படியே இருக்கக்கூடாது. இதில் ஒரு மாற்றம் வரணும். உன்னுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி இன்றைக்கு கதறுமானால், எந்த நிலையில் இருக்கிற உன்னையும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த நிலையில் இருக்கிற உன்னையும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார்.